நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி ஞான பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். ஓம். ஆலங்கொடியமர்ந்து அற்புதமாய் அருள் புரியும் குரு பகவானே போற்றி. கிரகமண்டலத்தில் குபேர திசை நோக்கி சதுரமான ஆசனத்தில் வீற்றிருப்போனே போற்றி. தேவர்களுக்கு குருவாய் விளங்குபவனே போற்றி. தெய்வ சக்தியை தந்து மன தூய்மை தந்தருளும் பிரகஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. அங்கீரசர் புதல்வனே போற்றி. பூராட நக்ஷத்திரத்தில் பிறந்தவனே போற்றி. மேதாவிலாசம் கொண்டவனே போற்றி. மஞ்சள் நிறத்தோனே ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. பிணி தீர்ப்பவனே போற்றி. பொறுமையான குணம் கொண்டவனே போற்றி. பொன்னால் ஆடை தரித்தோனே போற்றி. புஷ்பராகத்தை ரத்தினமாக கொண்ட ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. பொற்தேரில் பவனி வருபவனே போற்றி. சுபக்கிரகமானவனே போற்றி. ஷாயாதேவியை மனைவியாக கொண்டவனே போற்றி. யமகண்டனுக்கும் கசனுக்கும் தந்தை ஆனவனே ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. பீதாம்பரம் தரித்தோனே போற்றி. புத்திரகாரகனாய் விளங்குபவனே போற்றி. வேகமாய் சுழலும் கிரகம் ஆனவனே போற்றி. வடதிசை நோக்குபவனே ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. திருச்செந்தூரை க்ஷேத்திரமாக கொண்டவனே போற்றி. பாலசுப்பிரமணியரை மூர்த்தியாக கொண்டவனே போற்றி. ஜோதிடத்தில் வித்தகனே போற்றி. ப்ரஹஸ்நீதி என்கிற நீதி நூலை இயற்றிய ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. பரத்வாஜன் தந்தையே போற்றி. நீதிகாரகன் ஆனவனே போற்றி. வேதியனே போற்றி. புத்திரகாரகனாக விளங்குபவனே ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. கமண்டலம் ஏந்தியவனே போற்றி. ஜபமாலை கரத்தில் கொண்டவனே போற்றி. யோகதண்டம் தாங்கியவா போற்றி. வரதமுத்திரையுடன் வரமளிக்கும் ப்ரஹஸ்பதியே தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி. பிரம்மனை அதிதேவதையாய் கொண்டவனே போற்றி. யானை வாகனத்தில் வலம் வருவோனே போற்றி.
தேவகுல ஆசான் ஆனவனே போற்றி. தயாள குணத்தோனே ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. முல்லை மலர் அர்ச்சனையில் மனம் மகிழ்பவனே போற்றி. கடலையை தானியமாக கொண்டவனே போற்றி. கற்பகத்தருவே போற்றி. காத்தருளும் தேவனே ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. வியாழன் என்னும் பெயர் பெற்றவனே போற்றி. வளமான வாழ்வருளும் வித்தகனே போற்றி. திருமணம் அருள்பவனே போற்றி. வணங்குவோர்க்கு வரமருளும் ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. குரு பகவானாய் விளங்கும் ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. குரு பகவானாய் விளங்கும் ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. குரு பகவானாய் விளங்கும் ப்ரஹஸ்பதியே தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி. குரு பகவானே சரணம். குரு பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆடும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாரா. பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். கரமிருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன் தானே. அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே. கரமிருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன் தானே. அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே. திருமுகப் பார்வை சிறிதே சேர்த்து தெளிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. திருமுகப் பார்வை சிறிதே சேர்த்து தெளிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. வில்லும் மீனும் ஆளும் அரசே வாக்கில் நின்றிட வேண்டினோம். வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம். ப்ரஹஸ்பதியே சுரநிதியே ஜாதகமெங்கிலும் சாதகமாகிட வேணும் குருதேவா.
பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். தவ விளக்கமே தரும் கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே. தவ விளக்கமே தரும் கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே. அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும். அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும். உபதேசங்கள் நிகழும் இடத்தில் உறையும் பீதாம்பரநாதா உன்னை நினைந்து வரமாய் வந்தோம் உறுதுணை செய்வாய் சந்தானா. குருபலமே தர வருவாய் தோளில் நின்று கோலம் காணும் எங்கள் குருதேவா. குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆளும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவநாதா.
சூரிய உனது வதனமா ஞான பொன்முகி உனது நயனமா ஒன்று சேர பெரும் இந்தியானவா போற்றி குருவே போற்றி பலமளித்திடும் உனது பாதமே போற்றி குருவே போற்றி குரு பகவானே சரணம் குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம் மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆடும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாதா பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம் கரமிருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன் தானே அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே கரமிருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன் தானே அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே திருமுகப் பார்வை சிறிதே சேர்த்து தெளிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே திருமுகப் பார்வை சிறிதே சேர்த்து தெளிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே வில்லும் மீனும் ஆளும் அரசே வாக்கில் நின்றிட வேண்டினோம் வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம் பிரகஸ்பதியே சுரநிதியே ஜாதகமெங்கிலும் சாதகமாகிட வேணும் குருதேவா குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம் தவ விளக்கமே தரும் கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே தவ விளக்கமே தரும் கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே
அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும். அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும். உபதேசங்கள் நிகழும் இடத்தில் உறையும் பீதாம்பரநாதா, உன்னை நினைந்து வரமாய் வந்தோம் உறுதுணை செய்வாய் சந்தானா. குருபலமே தர வருவாய், கோளில் நின்று கோலம் காணும் எங்கள் குருதேவா. குரு பகவானே சரணம், கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா, ஆளும் ஞானகாரகா, வேதம் கண்ட ஈஸ்வரா, வியாழன் என்னும் மன்னவா, தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவநாதா. தொல்லைரும் பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன், திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட
குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பறுக்கும் பிஞகன்றன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் பகவான் அனைவருக்கும் வேண்டிய மாத்திரத்தை அருளை கொடுக்கக்கூடிய பகவான் குரு பகவான் நமக்கு திருமணம் தடையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் குரு பார்வையானது கிட்ட வேண்டும். அது மட்டும் அல்லாது நமது ஆலயத்திலே இருக்கின்ற குரு பகவான் மிகவும் விசேஷமானவர். ஏனென்றால் நமது ஆலயமே மிகவும் ஒரு விசேஷமான ஸ்தலம். நமது ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயக பகவானிற்கு நாக யஜ்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை ஒட்டியானமாக அணிந்து கொண்டிருக்கின்றார் நமது ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய விநாயகர் பெருமான். இவரை நாம் சங்கட சதுர்த்தி என்று வழிபாடு செய்து வந்தால் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் நீங்க வல்லது. அதற்கு அடுத்தபடியாக நமது ஆலயத்திலே உள்ள பைரவ பகவானும் சூரிய பகவானும் ஒரே பீடத்தில் எழுந்தருளி இருக்கின்றது நமது ஆலயத்திலே இன்னொரு ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த சூரிய பகவானானவர் பித்ரு தோஷத்தை நீக்க வல்லவர். பைரவ பகவானானவர் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இடர்களையும் தீர்க்க வல்லவர் இந்த பைரவ பகவான். இவர்கள் இருவரும் ஒரே பீடத்தில் எழுந்தருளி சூரிய பகவானினால் பித்ருதோஷத்தை நீக்கி பைரவ பகவானினால் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி நமது வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷகரமாக மாறிவிடுகின்றது. அதற்காகவே தேய்பிறை அஷ்டமி என்று நமது ஆலயத்திலே சிறப்பு யாகமெல்லாம் சேவிக்கப்பட்டு மந்திரத்திலே மிகவும் மகத்தான மந்திரமான ருத்ரம் சமகம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் இங்கு இந்த ஹோமத்திலே சொல்லப்பட்டு பைரவருக்கு உண்டான வேத மந்திரம், மூல மந்திரம், மாலா மந்திரங்களினாலே ஹோமங்கள் எல்லாம் செய்விக்கப்பெற்று பைரவ பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதற்கு அடுத்தபடியாக வெள்ளி காப்பினாலே அலங்காரமும், இன்னும் ஒருபடி மேலே சென்று 1008 நாமங்களை கொண்ட சஹஸ்ர நாமார்ச்சனை என்று சொல்லக்கூடிய வைபவமானது நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாது ததி புத்திரவி வர்த்தனம்
என்கின்ற வாக்கியத்துக்கு இணங்க பைரவ பகவானிற்கு தேய்பிறை அஷ்டமி என்று தயிர் சாதம் நிவேதனம் செய்விக்கப்பட்டு அந்த அன்னத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாகுகின்ற தெய்வமாக நமது பைரவ பகவானானவர் காட்சி அளிக்கின்றார். அனைத்து ஜாதகங்களிலுமே முக்கியமான தோஷமானது இந்த பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷத்தை நாம் அஷ்டமி அன்று இவர்கள் இருவரையும் சேர்த்தாற்போல் வழிபாடு செய்தால் இந்த பித்ரு தோஷமும் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து இடர்பாடுகளும் நீங்கும். அதற்கு அடுத்தபடியாக நமது ஆலயத்திலே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமான். முருகன் என்றால் அழகு என்று பொருள். அழகு என்றால் நம் மேல் தோற்றத்தை வைத்து அழகு என்று சொல்ல முடியாது. அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் என்பார்கள். அதுபோல முருகனுக்கு இன்னொரு நாமம் சேனாபதேகே அப்படின்னு ஒரு நாமம். சேனாபதினா சிவபெருமானின் படைக்கு சேனாபதியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த முருகப் பெருமான். முருகனை நாம் வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தோல்வி என்பதே கிடையாது. எப்பொழுதும் ஜெயத்தை மட்டும் வழங்கக்கூடியவர் முருகப் பெருமான். அது மட்டுமல்லாது நமது வாழ்க்கையிலே நமக்கு உண்டான எதிரிகளை சத்ருக்களை நல் புத்தியாக மாற்றி அவர்களையும் நமக்கு நண்பர்களாக ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் இந்த முருகப் பெருமான். முருகனை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தோமேயானால் அனைத்து விதமான இதவர சௌபாகியங்களையும் தரவல்லவர் முருகப் பெருமான். அப்பேற்பட்ட முருகப் பெருமானுக்கு கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய அவரவர்களது ராசி நட்சத்திரத்தையும் சொல்லி பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். மத்திய நேரத்திலே வர இயலாதவர்களுக்காகவே சாயங்காலம் இந்த யாகம் யாரெல்லாம் மதியம் நேரத்திலே வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்ததோ அவர்கள் எல்லாம் இப்போது நமது ஆலயத்திற்குள்ளே வந்து பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குரு பகவானின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி மிக பணிவொன்றோடு வேண்டுகோளை கேட்டுக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஜனானாம் த்வா கணபதிம் மவாமஹே கவிம் கவீனாம் உபஸ்ரவஸ்தமம் யத்தரா பிரம்மணா பிரம்மணத்வான பிரம்மன் மதுரஸ்ய விஹாரணம். ஓம்